பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு நக்கல் நையாண்டி பண்ணீங்களா? இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நேற்று முன்தினம் டெல்லியில பிரதமர் தலைமையில முதலமைச்சர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நிதி ஆயோக் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இந்த முதலமைச்சர், இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் போயிருக்கிறார். அங்க போய் என்ன பேசினார்லாம் உங்களுக்கு தெரியும். திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாம் வச்ச கோரிக்கைகள் சிலவற்றையும், நம்ம ஆட்சியில் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள்ல சிலவற்றையும் தன்னுடைய உரைகளை அவர் பேசியிருக்கிறார். முதலமைச்சராக இருந்த விஜய் பேசியிருக்கிறார். அதே சமயத்துல பேசுனது முறை இருக்கிறோம். அதே சமயத்துல நான் முதலமைச்சராக இருக்கிறப்ப இதே மாதிரி டெல்லி சென்று பேசுறப்போ இப்ப முதலமைச்சராக இருக்க என்னவெல்லாம் பேசினா தெரியுமா? நான் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக போனாங்க, பாஜக காலில் விழுந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க, அதனாலதான் குரூப் போட்டோ எடுக்கும்போது முன்வரிசையில் நிற்க வச்சு ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்தாங்க. அதெல்லாம் யார் சொன்னது? அவர் சொன்னது. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். இப்போ சொல்லுங்க. மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர், கரூர் சிபிஐ வழக்கில் தப்பிக்க தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? பாஜகவை உறுதியா விமர்சிச்சு பேசினா உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு முதலமைச்சராக நீங்க அரசு கூட்டத்தில் கலந்துகிட்டத உங்களை மாதிரி நான் தரம் தாழ்த்தி விமர்சிக்க விரும்பல. மும்மொழி கொள்கையை அமல்படுத்த அதை மறுத்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசு விடுவிக்காம பிளாக்மெயில் பண்ணாங்க. திமுக அரசு அதை எதிர்த்து போராடணும். அதுல கூட இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன சொன்னார்? பாஜக அரசை கண்டிக்காம கொடுப்பது அவங்க கடமை, வாங்கிறது எங்க உரிமை. ஆனா பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு நக்கல் நையாண்டி பண்ணீங்களா? இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நிபந்தனைகள் இல்லாம நிதியை கொடுக்கணும் தான் நீங்க கேட்டிருக்கீங்க. இப்படித்தான் செய்ய முடியும். ஏன்னா இது சினிமா இல்ல, ஆட்சி நிர்வாகம். மாநில உரிமைகள் சார்ந்த உரிமைகள் எதுவாக இருந்தாலும் திராவிட மாடல் அரசு போட்டு தந்த ப்ளூ பிரிண்ட் இப்படிதான் யாரா இருந்தாலும் செயல்பட முடியும்.